திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடியேன் உங்களது அன்பு நண்பன், சென்னை ஆலப்பாக்கம் நடராஜர் கோயில் பூசகர் மற்றும் ஜோதிடர் சிவதாசன் பேசுகின்றேன். நம்ம கோயிலுக்கு போனோடனே அர்ச்சனை பண்ணோன்னே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் கேட்பார், நீங்கள் என்ன கோத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே நம்ம அவங்க கோத்திரம் சொல்லுவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையானவர்கள் சிவகோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவகோத்திரமாக தான் இருக்கும். அது என்ன கோத்திரம்? கோத்திரம்லாம் என்ன அப்படின்னா, கோத்திரம் என்றால் வம்சாவழி. உனது வம்சம் யாரிடம் இருந்து தொடங்கி இன்று வரை பயணப்பட்டு வருகிறது, உன்னுடைய வம்சத்தில் முதல்வன் யார், யாரிடம் இருந்து உங்கள் வம்சம் தோன்றியது அப்படின்னு அர்த்தம். அப்போ சிவகோத்திரம் அப்படின்னானது சிவபெருமானிடம் இருந்து என்னுடைய வம்சம் தொடங்கியது, சிவன்தான் சிவனில் இருந்து வந்தவன் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமான்கிட்டேருந்து வந்ததுன்றதே மார்த்தட்டி சொல்லணும். நாங்கள் சிவகிட்டேருந்து வந்தவங்கய்யா, நாங்களாம் பெரியவங்க, வசதியானவங்க. மற்றவங்களாம் மட்டோன்னு சொல்ல வரும்ல, நாங்கள் வசதியானவர்கள். ஏனென்றால் சிவபெருமானிடம் இருந்து நாங்கள் வந்தோம் என்பதே ஒரு பெருமை தானே. அந்த ஒரு பெருமையுடைய அடையாளம் தான் இந்த திருநீர் பூசுவது, ருத்ராட்சம் அணியிறது. இதை எதுக்கு நம்ம தவிர்க்கணும்? நம்முடைய குலமுதல்வன் சிவபெருமானே நெத்தி நிறைய திருநீர் வச்சு ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார். அப்பேற்பட்ட சிவபெருமானியா ஒரு ரஜினி உடைய ஒருத்தன் ஃபேன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அவனுடைய விசிறின்னு வச்சுங்களேன், ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணிப்பான். அதுபோல் நான் சிவபெருமானிடம் இருந்து வந்தேன், சிவபக்தன் அப்படின்ற அடையாளத்தாகிய திருநீரையும் ருத்ராட்சத்தையும் என்றைக்குமே நம்ம தரிக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. மார்த்தட்டி நாம் சொல்ல வேண்டும், நாங்கள் சிவபெருமானிடம் இருந்து வந்தவர்கள், ஆதிக்குடி என்று. அதனால் இனி சிவகோத்திரம் அப்படின்னாலே வசதி, நாங்கள் சிவன்கிட்டேருந்து வந்தவங்க அப்படின்னு மார்த்தட்டி சொல்லுங்கள். நெற்றி நிறைய திருநீர் பூசுங்க, ருத்ராட்சம் அணிங்க, சிவபெருமானை கும்பிடுங்க. கண்டிப்பாக சிவபெருமான் உங்கள் வம்சத்தை காப்பாற்றுவார். ஏன்னா ஒரு முப்பாட்டனுடைய கடமை என்னன்னா, தன்னுடைய வம்சம் செழித்து இருக்க வேண்டும் என்று எந்த முப்பாட்டனும் நினைப்பான். அதுபோல் நமது முப்பாட்டனாகிய சிவபெருமான் நம் வம்சம் செழிக்கணும்னு நினைப்பார். சிவபெருமான் தான் கடவுள், அது இரண்டாவது இருக்கட்டும். நம்ம ஒரு சின்ன வட்டமாக பார்த்தோன்னா கூட சிவபெருமான் தான் உங்களுடைய மூதாதையர்னு தான் அதோடைய பொருள். அப்போ சிவபெருமான் கண்டிப்பாக உங்கள் வம்சத்தை காப்பார். வாழ்த்துக்கள்.